ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படின்றது பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு ரிஹர்சல் மாதிரி. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தொடங்குறதுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துல உங்களோட முதல் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போறீங்க தமிழ். அண்ட் முதல் எக்ஸாமே எப்பயுமே நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலே அடுத்தடுத்து வரப்போற எக்ஸாம்ல நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும். அந்த ப்ரெஷரே நம்மள நிறைய நேரத்துல படிக்க விடாம பண்ணிடும். 2 நாள் அப்படின்றது ரொம்பவே தாராளமா நிறைய நேரம் இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான். ஒரு நாளைக்கு உங்களால 6 மணி நேரம் இந்த ரெண்டு நாள்ல 12 மணி நேரம் நீ படிச்சிட்டனா கூட இல்ல, தமிழ்ல இப்ப கூட 90+ எடுக்கலாம். அதுக்கான வழி என்ன, அதுக்கு நீங்க என்னெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும், எப்படி கேள்விகள் வரப்போகுது, முக்கியமான கேள்விகள் என்ன, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்றேன். என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு அழகா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப இந்த நேரத்துல கூட நம்ம சேனல்ல தமிழ் எக்ஸாமுக்காக லைவா நாங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் எல்லாம் நடக்கும்போது அதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஏன் அப்படின்னா நம்ம வேற எங்கேயோ கவனம் செதறது அப்படின்னா கூட அந்த நோட்டிபிகேஷனை பார்த்தா சரி படிச்சிருவோன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த கடைசி நேரத்துல தமிழ்ல 90 எடுக்கிறதுக்கு தேவையான அனைத்தையுமே நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா லைவ் கிளாஸஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒண்ணுமே நான் படிக்கல, ஒரு சில அர்த்தங்கள் புரியல, இலக்கணம் எல்லாம் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், 1 மார்க் கொஸ்டின் எல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா நம்மளோட லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணு. இந்த லைவ் செஷன்ஸ் அட்டன் பண்ணுற அப்படின்னா உன்னால சிறப்பா மார்க் எடுக்க முடியும். தமிழுக்கு மட்டும் இல்ல, எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லைவா கிளாஸஸ் எடுக்க போறோம். அடுத்து சார் நான் வந்து தனியா வந்து வீட்டுல படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் எனக்கு புரியல, நிறைய விஷயம் பேசிக்ஸ்ல இருந்தே எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒரு 199 கட் ஆஃப் எடுக்கணும், எங்க அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்புறாங்க சார், அவங்க நம்பிக்கையெல்லாம் நான் தவற விட்டுறணும்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த நேரத்துல இனிமே என் ப்ரிப்பரேஷனை நான் வந்து ஆரம்பிச்சு என்னால 199 கட் ஆஃப் எடுக்க முடியுமா அப்படின்னா நம்ம தீமின்னல் பேட்ச் வச்சிருக்கோம்டா. இந்த தீமின்னல் பேட்ச்ல நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். இந்த தீமின்னல் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனவு டெஸ்ட் சீரிஸும் வந்துடும், தீமின்னல் பேட்சும் வந்துடும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இதுல நாங்க ரெகுலரா லைவா கிளாஸஸ் எடுப்போம். ஃபுல் போர்ஷனையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு திரும்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம், ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ இப்போ நீ ஆரம்பிச்ச கூட ஒரு டாப்பரா வரலாம் உன்னுடைய பப்ளிக் எக்ஸாம்ல. அப்படி விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 எல்லாத்துலயும் என்னென்ன மார்க்ஸ் எப்படி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 14 மார்க் 1 மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா புக் பேக், புக் இன்சைடு, இலக்கணம், திருக்குறள்ல இருந்து இலக்கண குறிப்பு, நூலாசிரியர், கண்டிப்பா நூலாசிரியர் பெயர்கள்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போ. இலக்கண குறிப்பு நானே உனக்கு வந்து லைவ்ல சொல்லி தரேன். பாடல் வரிகள் யார் யாரை கூறியது, இதுல இருந்துதான் கேள்விகள் வரும். அடுத்து செய்யுள்ள, உரைநடையில, திருக்குறள்ல இலக்கணம், மயங்கலி சொற்கள், கலைச்சொற்கள், வேற்றுமை உறுப்பு தொடர்கள், பகுபத உறுப்புல இருக்கணும். புணர்ச்சி விதி, வல்லின மெய்களை இட்டும் இடாமல் எழுதுக, மரபு பிழை, பேச்சு வழக்கை, எழுத்து வழக்கா, ஓமை தொடர்ல இருந்து 4 சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைப்பது. அது மட்டும் இல்லாம சொல்லூறுகளை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இதுல இருந்தெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் வரும். இது மட்டுமே உங்களுக்கு 24 மார்க். இதை அத்தனையுமே நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் லைவ் செஷன்ல நடத்திட்டு இருக்கோம். அதனால உனக்கு தெரியாதுன்னா என் கூட வந்து கொஞ்ச நேரத்துல கத்துக்கிட்டு போய் நீயா படிக்க ஆரம்பிச்சிரு. பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ புக் பேக்ல செய்யுள் சிறுவினா, அதே மாதிரி உரைநடையில இடஞ்சொட்டி பொருள் இருக்கு, திருக்குறள்ல திணை, துறை, அணி. இந்த திணை துறை அணியும் நானும் தமிழன் சேர்ந்து உங்களுக்கு எடுப்போம். ஷாவணி மேமும் வந்து நடத்துவாங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இலக்கிய நயம் பாராட்டுக, தமிழாக்கம் தருக, பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு செய்து எழுதுக. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விகளா கேட்க போறாங்க. அடுத்து வந்து பார்ட் 4ல வந்து செய்யுள்ல இருக்க புக் பேக் நெடுவ நாட்கள், உரைநடை, திருக்குறள் நெடுவனா, துணைப்பாடம், இதெல்லாம் நெடுவன பகுதியில் வரப்போது. இதுல நீ 3 அட்டன் பண்ண போற. சோ இதுல உனக்கு 18 மார்க் வந்து நீ எடுத்துடலாம் அழகா. அடுத்து பார்ட் 5 கடைசியா வந்து புத்தகம் மனப்பாட செய்யுள் பாடலும் மனப்பாட பகுதியுடைய திருக்குறளும் வந்து உங்களுக்கு கேள்விகளா கேட்பாங்க. இதுல என்னென்ன கேள்விகள்லாம் முக்கியமா உங்களுக்கு படிக்கணும், இந்த நேரத்துல கடைசி நேரத்துல நான் எதெல்லாம் படிச்சுட்டு போனோம் அப்படின்றத இதை பாரு. நான் உனக்கு ப்ராப்பரா என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிடிஎஃப் கொடுத்துட்டேன். இப்ப இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணு. டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோ. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணு. அதே நேரத்துல நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நண்பர்கள், உங்க ஃப்ரெண்டு எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்படின்னா எங்களாலையும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே வர முடியும். ஃபுல்லா நீ என்னென்ன படிக்கணுமோ எல்லாமே அழகா பேஜ் நம்பர் போட்டு அழகா நீ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். இதை முடிச்சா இதை முடிச்சிட்டான்னு ஒரு டிக்கு போட்டு வரலாம். அந்த மாதிரி நாங்க ப்ராப்பரா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா பிடிஎஃபையும் கொடுத்துருக்கோம். சரியா, அழகா டவுன்லோட் பண்ணிக்கோ. எங்க கூட சேர்ந்து தினமும்
இந்த ஹாஃப் இயர்லி டைம்ல முழுசா படிங்க. ஓகேவா? நீங்க எங்க கூட சேர்ந்து இந்த ஹாஃப் இயர்லி டைம்ல என்ன செய்யுங்க, எங்க கூட சேர்ந்து முழுசா படிச்சுட்டே வாங்க. ரெண்டாவது, இந்த ஹாஃப் இயர்லி மட்டும் இல்ல, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே எங்க கூட இந்த மாதிரி தினமும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தீமினல் பேட்ச்ல சேருங்க. இந்த தீமினல் பேட்ச் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களை 199 கட் ஆஃப் எடுத்து உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிற அளவுக்கு உங்களை நல்லா மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு இது பயனுள்ளதா இருக்கும். சரியா? ஏற்கனவே நாங்க இதுல நிறைய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் போர்ஷனுமே முடிச்சிருக்கோம். அதனால அப்ப எல்லாத்துக்கும் ஏற்கனவே ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கு. ஃபுல் போர்ஷனையும் திரும்ப முதல்ல இருந்து இன்னொரு வாட்டி லைவ்ல நடத்தவும் போறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் கவனிக்கலாம். ஏற்கனவே எடுத்ததையும் ரெக்கார்டட்ல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பிடிஎஃப் இருக்கு, வார வாரம் டெஸ்ட் இருக்கு. சூப்பரா இருக்கும். சரியா? மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தமிழ் எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்ல மார்க் எடுங்க. மார்க் எடுத்துட்டு எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்றதையும் எனக்கு லேட்டரா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.